தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தில் இவர்கள் ஒரு நம்பிக்கை நாயகராக திகழ்வார் என்று நான் மனதார நினைக்கின்ற அருவீர் தம்பி திருமுருகன் காந்தி அவர்கள் அவருடைய எண்ண ஓட்டத்துக்கு ஏற்ற இளைஞர்களை சேர்த்து கொண்டு தன்னை விளம்பரப்படுத்தாமல், தன்னை முன்னிலைப்படுத்தாமல் அவர் மே 17 இயக்கத்தை 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே 2009 இறுதி கட்டத்திலே தொடங்கி அது எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து விட்டது. அவர் போன சிறைச்சாலைகளிலே அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்ற நிலையிலே உடல் சிறையிலே போய் நான் இருமுறை போய் பார்த்தேன். எத்தனையோ வழக்குகள், சிறைவாசங்கள். ஆனால் அவரோடு இருக்கக்கூடிய அத்தனை பேருமே தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாமல் தங்கள் இயக்கத்தை முன்னிலைப்படுத்துகின்ற அந்த நிலை இருக்கிற காரணத்தினால் இந்த இயக்கத்துக்கு என்று ஒரு அடையாள கொடி வேண்டும். கேரியிங் த ஸ்டாண்டர்ட் என்று சொல்வதை போல ஒரு கொடி வேண்டும். அதற்கு மிகுந்த ஆலோசனை செய்து என்னென்ன வண்ணங்கள் இருக்க வேண்டும், என்ன வடிவமைப்பிலே இருக்க வேண்டும், இது தமிழ்நாட்டையும் தாண்டி இந்திய எல்லைகளையும் தாண்டி உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய உள்ளத்திலே பதிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கொடியை அமைத்திருக்கிறார். அந்த நட்சத்திரனுடைய முனைகள் போய் தொட்டு நிற்கிற இடத்திலே வெளிநாடுகளுக்கும் இது செல்ல வேண்டும் என்று அதை ஏற்பாடு செய்து நம்முடைய மாவீரர் மாமேதை தேசிய தலைவருடைய அவர் தூக்கி பிடித்த புலிக்கொடியை நினைவூட்டுவதற்காக அந்த வேங்கை புலியை மையத்திலே வைத்து இந்த கொடியினுடைய ஒரு ஓரத்தில் அதை அந்த நட்சத்திரத்துக்குள்ளே பதித்து இந்த கொடியை இன்றைக்கு அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு ஏராளமாக வந்திருக்கின்ற ஊடகவியலாளர்களே, செய்தியாளர்களே, எனக்கு இங்கே வந்தவுடன் மகிழ்ச்சி. அதுதான், வெறும் கூட்டத்தை திரட்டுகின்ற பழக்கம் அவருக்கு இல்லை. ஆனால் வந்திருக்கிறவர்களிலே பெரும்பாலோர் ஊடகவியலாளர்கள், பெரும்பாலோர் பத்திரிகையாளர்கள் என்கிற போது இந்த பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களுடைய உள்ளத்திலும் இந்த உணர்வு இருப்பதனாலே இதை மக்கள் மன்றத்துக்கு எடுத்து செல்ல முடியும். வளரும் தலைமுறையினுடைய நெஞ்சங்களிலே கொண்டு போய் இதை பதிய வைக்க முடியும். இந்த கொடி சென்னையிலும் பறக்க வேண்டும், எல்லா நகரங்களிலும் பறக்க வேண்டும். அதை டெல்லி பட்டணத்திலும் போய் ஊன்றுகின்ற நாள் ஒரு நாள் வரத்தான் போகிறது. அந்த உணர்வோடு இந்த கொடியை இன்றைக்கு தமிழ் தேசிய பெருவிழா என்று நாளையும் நாளை மறுநாளும் சைதை தேரணியிலே வெற்றிகரமாக நடத்தப் போகிற தம்பி திருமுருகன் காந்தி அவர்களுக்கும் அவருடைய இயக்கத்திலே இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் நான் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்திலே ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்கின்றவருமான ஆருயிர் சகோதரர் தொல் திருமா அவர்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர், எதற்கும் அஞ்சாது களங்களுக்கு வருகின்ற என்னுடைய அருமை சகோதரர் வேல்முருகன், விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர், எங்கே நிகழ்ச்சி என்றாலும் அங்கே குழந்தை அரசனை பார்க்கலாம் என்று நான் சொல்லுகின்ற அளவுக்குள்ள குழந்தை அரசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த திருமுருகன் காந்தியோடு கரம் கோர்த்து இயங்குகின்ற ஒருங்கிணைப்பாளர் புருஷோத்தமன், ஒருங்கிணைப்பாளர் பிரவீன்குமார், கொண்டல்சாமி, அசோக்குமார், தவமணி உள்ளிட்ட அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லி குறிப்பாக செய்தியாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் நன்றி தெரிவித்து, வெல்க தமிழ் ஈழம், வாழ்க நீடூழி வாழ்க தேசிய தலைவர் பிரபாகரனுடைய புகழ், வெற்றி பெறட்டும் மே 17 இயக்கம். காலம் இப்படியே இருக்காது, மாறிக்கொண்டே வரும். அப்பொழுது லட்சியவாதிகள் தான், இளைஞர்கள் தான் அரசியலை கையில் எடுப்பார்கள். நான் ஒரு இளைஞன் அப்படி ஒரு முன்னோடியாக வந்து நிற்கிறார் என்று சொன்னால் அது திருமுருகன் காந்தி என்று நான் கடற்கரையிலேயே 3 முறையும் சொன்னேன். அவருடைய தலைமை என்பதை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் அரவணைத்து செல்லுகின்ற இந்த இளைஞர்கள், கொள்கையாளர்கள் டெல்லிக்கும் வந்தார்கள், எல்லா போராட்ட களங்களுக்கும் வருவார்கள், சிறைச்சாலைக்கும் வருவார்கள். அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த முயற்சி வெற்றி மேல் வெற்றி பெறட்டும், நெடுவானில் பறக்கட்டும். மே 17 இயக்கத்தினுடைய
லட்சிய கொடி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.